வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. தாய்ப்பாலில் வீரம் கண்டேன், தாலாட்டில் தமிழை கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். உண்ணாமல் இருக்க கண்டேன், உறங்காமல் விழிக்க கண்டேன். மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்னவோ, அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ. வணக்கம் விவர்ஸ். அனைத்து ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய பங்குனி உத்திர இனிய நல்வாழ்த்துக்கள். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் நடிகர் மகான் நடிகர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களின் வரிசையில் திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் அன்று தொடங்கிய இன்று வரையிலும் திரையரங்குக்கு வருகை தந்து பயணித்துக் கொண்டு மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். மக்கள் நடிகர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மக்கள் நடிகர் மகான் நடிகர் புரட்சி நடிகர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் ஜனவரி 17 இனிய பிறந்த நாள் திருநாளை முன்னிட்டு 2025 ஜனவரி 17 கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள மாபெரும் பிரம்மாண்டமான 5 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து அதனைத் தொடர்ந்து ஜனவரி 31 தமிழகத்தில் அமைந்துள்ள திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் 1973 முதற்கொண்டு இந்நாள் வரை திரையரங்குக்கு வருகை தந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் 121வது திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஏப்ரல் 10 வியாழக்கிழமை முதல் பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கள் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே கோவா கடற்கரையில் கார்வார் நடுக்கடலில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு 1000 ஒருவன் திரைப்படம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே கோவா கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளும் 1000க்கும் மேற்பட்ட படகோட்டிகளையும் வைத்து எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் 1000 ஒருவன் திரைப்படம். 1965 சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்டமான தயாரிப்பு 1000 ஒருவன் திரைப்படம் 2014 மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு அன்று தொடங்கிய இன்று வரையிலும் திரையரங்குக்கு வருகை தந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படம் திவ்யா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட 1000 ஒருவன் திரைப்படம் சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் மாபெரும் அதிக திரையரங்கில் திரையிடப்பட்டு மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட 1000 ஒருவன் திரைப்படம்
பத்மனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு திவ்யா பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 1000 திரைப்படம் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை முதல் சேலம் ஜெயராம் திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 77வது திரைப்படமான 1000 திரைப்படம். கலை உலக முதல்வர் திரையுலக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தினை ஏப்ரல் 10 வியாழக்கிழமை முதல் திரையிட்ட பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் 1000 திரைப்படத்தினை ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட ஜெயராம் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகர்கள் 1973 ஆண்டு 1965 ஆண்டு முதற்கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் திரையரங்கு விநியோகர்கள் மற்றும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களான உலகம் சுற்றும் வாலிபன் 1001 திரைப்படத்தின் இனிய நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் இனிய நல்வாழ்த்துக்களையும் 1001 திரைப்படத்தின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆகும் பொழுதெல்லாம் பழனி மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் சேலம் மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டோட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் வெளியும் உள்ளும் ஆரவரம் செய்து வரும் பழனி மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் சேலம் மாநகரில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 1001 திரைப்படத்தின் இனிய நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை இதுவரையிலும் வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும்,
இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும்? நல்லெண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். பாடுபட்ட கை அது பாட்டாளி கை, பாடுபட்ட கை அது பாட்டாளி கை. செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்ட கை, நம்மை ஆக்கிவிட்ட கை.